Daily. Taste the Daily. பாசிசத்துக்கு எதிரான யுத்தம் நடைபெறுகிறது. அந்த பாசிசம் என்றால் என்னவென்றே அர்த்தம் தெரியாத காரணத்தினால் பாயாசம் என்று சொல்லுகிறார்கள். சின்ன பிள்ளைங்க அப்படிதான் பேசும், அதை பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பாயாசத்துக்கும் பாயசம் தெரியாது, பாயசத்தை பற்றியே தெரியாது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். ஹிட்லரை பற்றியான புத்தகங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் படித்து அரசியலுக்கு ஆர்வம் காட்டுகிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது எவ்வளவு கொடுமையானது. 2 கோடி பேரை பலி கொண்டது பாசிசம், ஒருவர் இருவரை அல்ல, 2 கோடி பேரை பலி கொண்டது பாசிசம். அந்த பாசிசத்தை பற்றி தெரியாமலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒன்றியத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஆட்சி, நான் சுருக்கமாக முடித்துவிடுகிறேன், மாசு பின்னாடியே நிற்கிறார். ஒன்றியத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஆட்சி ஜனநாயக ஆட்சி அல்ல, சர்வாதிகார ஆட்சி, பாசிச ஆட்சி. அந்த பாசிசத்திற்கு எதிராக இந்தியாவிற்கே வழிகாட்டியாக தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக பாசிசத்திற்கு எதிரான யுத்தத்தை நடத்தி கொண்டு இருக்கிறது. பாசிசம் என்பது மிக அபாயகரமானது. நாட்டையே அழித்துவிடும், நாட்டையே சீரழித்துவிடும். ஜனநாயகம் என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. அப்படிப்பட்ட பாசிசத்தை எதிர்த்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த போரில் இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக, முன்னோடி மாநிலமாக தமிழகம் விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு யார் காரணம்? 23 தலைவர்கள், 23 அழகான மலர்கள். அந்த அழகான மலர்கள் தனித்தனியாக இருந்தன, அழகான ரோஜா மலர்கள். அத்தனை மலர்களையும் ஒன்று விடாமல் சேர்த்து, அழகாக சேர்த்து, ஒவ்வொன்றாக அதை கோர்த்து ஆக பெரும் அழகிய மாலையாக கோர்த்த பெருமை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு உண்டு. இது தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட அணி அல்ல. காவேரி நதிநீர் பிரச்சனையில், தமிழ்நாட்டின் உயிர்நாடி பிரச்சனையான காவேரி நதிநீர் பிரச்சனையில் அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து ஒன்றிணைத்து ஒரு மகத்தான ஒரு மாபெரும் இயக்கத்தை தமிழ்நாட்டில் முக்கம்பில் தொடங்கி கடலூர் வரை ஒரு பிரம்மாண்டமான பிரச்சார இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்து, அதனுடைய தொடர்ச்சியாக இந்த அணி பல 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து செயல்படுகிறது என்று சொன்னால் ஒரு கொள்கை பலம் இருக்கிற காரணத்தினால் இந்த அணி தொடர்கிறது. அதை உருவாக்கிய பெருமை முதலமைச்சருக்கு உண்டு. அந்த கொள்கை பலத்தோடு பணியை தொடருவோம், எதிரிகளை வீழ்த்துவோம். மீண்டும் முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.